சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியோட கொட்டத்தை ஒடுக்கிறதுக்கு சரியான ஒரே ஆளு காவியா தான் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க போஸ் பார்த்தா முதல்வர் வரையில காவியா கிட்ட பேசிட்டு இருக்கையில, சரி நான் கீழே படுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பாய் தலைவாணிலாம் எடுத்து கீழே விரிச்சு படுக்க போயில, ஏய் ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ இந்த ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்க? உன்னைய நான் முதல்ல இப்ப இந்த ரூமுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். நீ என்ன பண்ற தெரியுமா? நீ போய் கிச்சன்ல படு, அங்கேதான் உனக்கு சரியான இடம். நீ இனிமேல அங்கேதான் படுக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த ரூமுக்குள்ள நீ வரவே கூடாது. என்னைய ஏன் எதுக்குன்னு சொல்லி யாரும் இந்த வீட்டில் என்னைய கேள்வி கேட்கவே மாட்டாங்க, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் சொல்லி தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கேன். போ உன் பாய் தலைவாணிலாம் எடுத்துட்டு கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், போஸ் திரு முடிச்சுட்டு நிற்கவும், ஏய் என்ன எவ்வளோ நேரம் எப்படி நின்றுக்கிட்டு இருப்ப? எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ண போகிறேன், போ அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், போஸும் பார்த்தா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பாய் தலைவாணிலாம் எடுத்துக்கிட்டு இங்கே கிச்சனில் வந்து படுக்க போகையில் அப்போதான் பார்த்தா ஈஸ்வரி தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. என்னடா போஸு இங்கே இருக்க, நீ ரூமுக்குள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இங்கே கையை பார்க்குது, பாய் தலைவாணி எல்லாம் இருக்கவும், என்ன கையில் பாய் தலைவாணிலாம் வச்சிருக்க? என்னடா என்ன கிச்சன்ல நின்றுக்கிட்டு இருக்க, கையில பாய் தலைவன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், மா அந்த காவியா என்னைய கிச்சன்ல போய் படுக்க சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னது கிச்சன்ல படுக்க சொன்னாளா? என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாம்மா என்னைய கிச்சன்ல போய் படுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், அவ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, வாடா நீ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா போஸை கையை பிடிச்சு கூட்டிட்டு வருது. இங்க கதவை தட்டவும் பார்த்தா காவியா கதவை திறக்குது. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ? கட்டின புருஷன் கூட பார்க்காம இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கும் முத ராத்திரி தானே? போஸ் இந்த ரூமுக்குள்ள தானே இருக்கணும். அவனை என்னமோ நீ கிச்சன்ல போய் படுக்க சொன்னியா? அவனை எதுக்கு நீ கிச்சன்ல படுக்க சொன்ன? ஆமா, முதல்ல அவனை கிச்சன்ல படுக்க சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், நான் யாரா? நான் போஸோடைய பொண்டாட்டி. அத்தை உங்களுக்கு என்ன எல்லாம் மறந்து போச்சா? நான் உங்க மருமக. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் உங்க புள்ள கேட்கணும். அதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. உங்க அம்மா அப்பா போட்ட நகை பணம் கார் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி விட்டுட்ட. இப்ப நீ சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவதான். நீ என்ன என் பிள்ளைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? இத்தனையும் கொண்டு வந்திருந்தா கூட என் பிள்ளைய நீ அதிகாரம் பண்ணலாம். சல்லி பைசா கூட கொண்டு வரல, நீ என் பிள்ளைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஓ அப்ப காசு பணம் நகை காரு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் என்னைய உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல, இப்ப நான் உங்க பிள்ளைய டார்ச்சர் பண்றது தெரிஞ்சதும் என் மேல கோபம் வருதோ அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், ஆமாடி ஆமா, அதுக்கு என்னன்றப்ப உன் காசு பணம் நகை காரு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுதான் என் பிள்ளைக்கு உன்னை போய் கட்டி வச்சு தொலைஞ்சேன். ஆனா நீ தாலி ஏறின அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்ட. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, போன பொருள் அத்தனையும் நீயே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நான் வர வைக்கணுமா? என்ன என்னைய பார்த்தா என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? உங்க பிள்ளை என்னைக்கு திருந்தி எங்க அப்பா வீட்டுக்கு நான் அனுப்பின எல்லா பொருளையும் அவனே சம்பாதிக்கிறானோ அப்பத்தான் எங்க அப்பா கிட்ட நான் அந்த பொருளெல்லாம் கேட்பேன். எனக்கு அப்ப என்ன தோணுதோ நான் கேட்காம கூட போவேன், அது என்னுடைய விருப்பம். உங்க பிள்ளை போய் கிச்சன்ல தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியா சொல்லவும், ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் என் பிள்ளை கிச்சன்ல போய் படுக்க முடியாது, போஸ் உள்ள போட அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், டேய் கிச்சனுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், போஸ் பார்த்தா 2 பேத்துக்கு மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கவும், இப்ப நீ கிச்சனுக்கு மட்டும் போகலைன்னு வை, உன் கண்ணத்தை சேர்த்து ஒரு அறை விட்டுருவே அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், ஈஸ்வரி பார்த்துட்டு, ஏய் என்னடி கட்டின புருஷன் கூட பார்க்காம ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்னைய பொறுத்தளவு அவனை நான் புருஷன்னு சொல்றதே பெரிய விஷயம். அவன் மட்டும் இப்ப கிச்சனுக்கு போகல, உங்களுக்கு பதிலா அவன் அடி வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியா சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா பயந்தே போயிடுது. ஒருவேளை நம்ம மேல எதுவும் கை நீட்டிடுவாளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பயந்துட்டு அமைதியா நிற்கவும், மா நீ போய் தூங்கு, நான் போய் கிச்சன்லயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், அந்த பயம் இருக்கணும். இந்த ஸ்கூல் பிள்ளை மாதிரி அம்மாவை கூட்டிட்டு வருது அப்பாவை கூட்டிட்டு வருது, இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. இனிமேல் நீ யாரை கூட்டிட்டு வந்து என்கிட்ட என்ன பேசினாலும் நான் சொன்னதுதான். இனிமேல் நீ கிச்சன்ல தான் படுக்கணும். என் மனசு மாதிரி நீ எப்ப திருந்திட்ட அப்படின்னு நானா நம்புறேனோ அன்னைக்கு தான் நீ இந்த ரூமுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொல்லவும், வேற வழியே இல்லாம பாய் தலைவாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிச்சன்ல போய் படுக்கவும், மலர் அங்கே சமைக்கணும், என்ன இவர் படுத்து கிடக்காரு இப்படி அப்படின்னு சொல்லி மலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் பார்த்தா அப்பத்தா வராங்க.
ஏய் என்னடி போய் காப்பியை போட்டு கொண்டு வருவேன்னு பார்த்தா இங்கனே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும், அது இல்லம்மாச்சி கிச்சனில் படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு செலவும், கிச்சனில் படுத்து கிடக்காங்களா, யாரடி படுத்து கிடக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், வேற யாரு, போஸு தான் படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி மலரு செலவும், போஸு கிச்சனில் படுத்துருக்கானா, அவனுக்கு நேற்று முதல் ராத்தியில அவன் ரூமில் இருப்பானா, இங்கே படுத்து கிடைக்கான் எங்கே அப்படின்னு சொல்லி அப்பத்தா வராங்க. வந்து பார்த்தா போஸு, ஆமாம் போஸு தான் படுத்து கிடைக்கான். டேய் போஸு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா போஸை உசுப்பவும், போஸு நல்லா தூங்கிட்டு இருக்கவும், தண்ணி எடு நீ முத அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா போஸு முகத்தில் தண்ணியை தெளிக்கவும், போஸு வேகமாக எந்திரிக்கவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், டேய் நீ என்னடா இங்கே படுத்து கிடக்க, ஓ ரூம்ல படுக்கலையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் இங்கே தான் தூங்குனேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், என்ன இங்கே படுத்து கிடந்திருக்கான், அப்போ ராத்திரி முழுதும் இங்கே தான் தூங்கியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி அப்பத்தான் நினைக்கிறாங்க. அப்போ தான் மலரு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், உன்னுடைய திமிருக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கும் உன்னை அடக்கிறதுக்கு ஒரே ஆள் அப்படின்னா அது காவியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலரு நினைக்கிறாங்க.